அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, இந்த சோதனை குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் தொடர்பாக சென்னையில் தலைமை இடமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை எழும்பூர் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட அதிகாரிகள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சோதனைக்கு அடுத்தபடியாக 1000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கப்பட்டதாக டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன், அதே போன்று அதிகாரிகள் ராம துரைமுருகன் மற்றும் சங்கீதா உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த சம்மன் அடிப்படையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்த அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குஷ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அதாவது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் இருக்கக்கூடிய வீட்டிலும் தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் டாஸ்மாக் தொடர்பான அதிகாரிகள், அதே போன்று அமைச்சருக்கு தொடர்பான அதிகாரிகள் வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் மறைக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் அவருடைய ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சோதனையானது 2 நாட்கள் வரை தொடரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு ஆவணங்கள் எடுக்கப்படுகிறது, அதே போன்று எவ்வளவு கோடி ரூபாய் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு அறிக்கை இந்த சோதனை முடிவில் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.